இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவானுடைய முகத்தை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. எப்படிப்பட்ட நேரம்? எல்லாரும் அவனுக்கு விரோதமா இருக்கிறார். அவனுடைய ஊழியத்தை தடுத்திருக்கிறார்கள். அவனுக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட காத்திருக்கிற ஒரு நேரம். எல்லாரும் அவனுக்கு விரோதமாக கல்லெறிய காத்திருக்கிறார்கள். அவன் இன்னும் சற்று நேரத்தில் கொலை செய்யப்பட போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் முகம் எப்படி இருக்குன்னா, பதட்டத்தால் நிறைந்த அல்ல, கலக்கத்தினால் நிறைந்ததாய் அல்ல, பயத்தினால் நிறைந்ததாய் அல்ல. அவன் முகம் தேவ தூதனுடைய முகம் போல் பிரகாசித்தது. பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு மனிதன் கோரமான முகத்தோடு பிறந்தான். அவன் வளர்ந்து வாலிபன் ஆன போது அவனுடைய முகத்தை பார்க்கும்போது எல்லாரும் பரியாசம் பண்ணுவான். அவனுக்கே அவன் முகத்தை பார்க்கறதுக்கு பிடிக்கல. அந்த அருவருக்கத்தக்க முகத்தை வைத்து கொண்டு இனி இந்த ஊர்ல இருக்க முடியாது, வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து அருகில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போனான். இப்போ யோசிக்கிறான், அங்கே போனாலும் இதே முகத்தோடு இருந்தால் இதே மாதிரி தானே அவங்களும் என்னை நேசிக்க மாட்டாங்க, என்கிட்ட பழக மாட்டாங்க. ஆனால் பாருங்க, அதற்கு ஒரு முயற்சி செய்தான். ஒரு முகமுடி, அவனுடைய முகத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு நல்ல முகமுடியை வாங்கி அதை அணிந்து கொண்டான். இப்போ அந்த முகமுடியோட கண்ணாடியில் பார்த்தா அவனுக்கே ஆச்சரியம், அவன் முகம் அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ அந்த முகமுடியோடு கூட அந்த பட்டணத்தில் குடியிருக்கிறான், தங்கி இருக்கிறான், அங்கே இருக்கிற ஆட்களோடு பழக ஆரம்பிக்கிறான், நண்பர்கள் கிடைக்கிறார்கள், நிறைய பேர் அவனுக்கு அறிமுகமாகறாங்க. அவனை திருமணம் செய்யறதுக்கு கூட ஒரு பெண் ஆயத்தமாக இருந்தான். அப்போ பாருங்க, அவன் வாழ்ந்த பட்டணத்திலேருந்து வந்த ஒரு பெண்மணி அவனை கண்டுபிடிச்சிட்டான். இது அந்த நபர் தானே, அந்த கோர முகமுள்ள ஒரு ஆள் தானே. அவனுடைய நடை உடை பாவனையெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, ஆனால் முகம் மட்டும் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி அவனை நிறுத்தி, நீ அந்த குறிப்பிட்ட நபர் தானே, உன் முகம் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனோடு வாக்குவாதம் பண்ணி அந்த காரியத்தை குறித்து பேசி கடைசியில் பார்த்தா அந்த முகமுடி எடுத்து பார்த்தா அதே ஆள் தான். இப்போ பாருங்க, உள்ள இருப்பது தான் ஒரிஜினல், ஆனால் வெளியில வெறும் முகமுடி. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில விண்ணவருடைய சாயலை தான் நம்ம அணிந்திருக்கிறோம். நம்ம மண்ணின் சாயலை உடையவர்கள் அல்ல. நாம கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெட்டை வேஷம் போடுற ஒரு நபரா இருக்கக்கூடாது. மாய்மாலம் பண்ற ஒரு ஆளா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பூமியில மக்களுக்கு முன்பாக எப்படி வேண்டுமானாலும் நம்ம காண்பித்து விடலாம். ஆனா இயேசு வரும்போது எல்லாருடைய அந்தரங்கங்களும் வெளியில வரும். எல்லாருடைய வாழ்க்கையின் மறைவான காரியங்களும் எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படும். அப்போ அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதை ஒருவராலும் மறைக்க முடியவே முடியாது. அதனாலதான் இப்போ இருக்கும்போதே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லி நம்ம வாழ பழகும். அப்படியே ஆட்கள், பரிசுத்தவான்கள், சபை, ஆராதனை, ஊழியம் அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரியும், தனியா இருக்கும்போது அல்லது உலகத்தாரோடு இருக்கும்போது அல்லது பாவம் செய்ய செல்லும் போது வித்தியாசமும் அப்படிலாம் இல்லாதபடி நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாகவே, கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டவர்களாகவே நம்மை வெளிப்படுத்தும். பாருங்க, இந்த ஸ்தேவானுடைய உள்ளத்துல கிறிஸ்துவின் அன்பு நிறைந்திருக்கிறது. ஆனால் அவங்களெல்லாம் அவன் கோபமா பார்க்கல, அவங்க மேல அவனுக்கு எரிச்சல் வரல, அவங்களெல்லாம் அவன் வாய் திறந்து சபிக்கவில்லை. முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் மன்றாடுங்கிறான். எப்படி சிலுவையில இயேசு ஜெபித்தது போல இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படி ஜெபம் பண்றான். ஆனா கல்லெறி விழுது. அவன் அதெல்லாம் குறித்து எதையுமே யோசிக்கலைங்க. இப்படி பண்றாங்களே, இப்படி அநியாயம் பண்றாங்க, என்னைய கொல்றாங்களே, என்னைய சாகடிக்கிறாங்களே, ஐயோ நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இப்படிலாம் அவன் புலம்புகிற ஒரு ஆளா இல்லைங்க. கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய இருதயம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டதா இருந்ததுனால்தான் முகம் அதை பிரதிபலிக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், பண்புகள், அவருடைய தன்மைகள், அவருடைய குணநலங்கள் சுவிசேஷத்துல அவைகளெல்லாம் வாசித்து வாசித்து இயேசுவை போல மாற வேண்டும் என்று பிரயாசப்படுவோம். நாம் நம்மை காண்கிறவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிப்போம். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். தகப்பனே, உம்மை மற்றவர்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.